ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஈரோடு ஈஸ்ட் 98 பை எலெக்ஷன் ஈரோடு ஈஸ்ட் பை எலெக்ஷனுக்காக ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? அது சம்பந்தமா நம்ம டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கெசட் நோட்டிஃபிகேஷன் எந்த தேதியிலிருந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த தேதி கொடுத்துருக்காங்களா? 10ஆம் தேதி 10th ஜனவரியிலிருந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் நாமினேஷன் 17ஆம் தேதி இருக்கும். 17th ஜனவரி லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் இருக்கு. ஸ்க்ரூட்டினி, த டேட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன், அது எல்லா நாமினேஷன் ஸ்க்ரூட்டினி பண்ணிருக்காங்க. 18ஆம் தேதி இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் வித்ட்ராவல் ஆஃப் கேண்டிடேச்சர், அது கடைசி நாள் எப்போ வரைக்கும் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் அந்த நாமினேஷனுக்கு தேதி 20ஆம் தேதி 20th ஜனவரி 2025. நம்ம போலிங் டேட் ஈரோடு பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 5th February அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? அந்த வெனஸ்டே, டேட் இஸ் ஆன் வெனஸ்டே. கவுண்டிங் ஆஃப் votes 8th February அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? தட் இஸ் ஆன் சாட்டர்டே. அண்ட் லாஸ்ட் டே அந்த எந்த தேதி வரைக்கும் எலெக்ஷன் முடிக்கணும், 10th Februaryக்கும் எலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்களா? இதை சம்பந்தமா நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் இருக்கா, அவங்க ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு, நோட்டிபிகேஷன் ஆயிட்டு அப்புறம். ஸோ நம்ம ஈரோடு ஈஸ்ட் பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஃபிளைங் ஸ்குவாட் டீம் இப்போ ரெடி ஆயிருச்சு. தே ஆர் ஆன் த ஃபீல்ட். அது இல்லாம வி ஹவ் அது விதின் 24 hours எல்லா கவர்மெண்ட் பில்டிங் இருக்குல்ல, நம்ம ஈரோடிஸ் பொறுத்த வரைக்கும் சில கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கா, ஜோனல் ஆஃபீஸ் இருக்கா, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கா, என்னென்ன கவர்மெண்ட் பில்டிங் இருக்கா எல்லா பில்டிங்ஸ்ல டிஃபேஸ்மெண்ட், அது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேனர் இருக்கா, சம் ஃபிளாக்ஸ் இருக்கா, சிம்பால்ஸ் இருக்கா, அந்த எல்லா டிஃபேஸ்மெண்ட் இன்னைக்குல 24 hours நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 48 hours 48 hours 2 நாளுக்குள்ள எல்லா பிரைவேட் பில்டிங்ஸ்ல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்பந்தமா என்னென்ன பேனர்ஸ் இருக்கோ, போஸ்டர்ஸ் இருக்கோ, அதை நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி ஏற்கனவே நம்ம ஆர்டர் போட்டுட்டோம். பிளஸ் எல்லா மேயர் ஆஃபீஸ் இருக்கலாம், ஜோனல் ஆஃபீஸ் இருக்கலாம், எல்லா ஆஃபீஸ் பீயிங் அன் எலெக்ஷன் அண்ட் MCC we have closed it. So that is the information. ஈரோடு பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் நம்ம இங்கே வாக்காளர் மொத்தமா பாத்தீங்களா 2,26,433 2,26,433 டோட்டல் ஓட்டர்ஸ் இருக்கா. அதுல ஆண்கள் ஓட்டர், மெயில் ஓட்டர் பொறுத்த வரைக்கும் 1,09,636 மெயில் ஓட்டர்ஸ் இருக்கா. ஃபீமேல் ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1,16,760 ஓட்டர்ஸ் இருக்கா. டிரான்ஸ்ஜெண்டர் ஓட்டர் பொறுத்த வரைக்கும் 37 ஓட்டர்ஸ் இருக்காங்களா. ஈரோடு அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிக்கு மொத்தமா 24 சர்வீஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்களா. பிளஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்க ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் கணக்கு பார்த்தா மொத்தமா 1,570 ஓட்டர்ஸ் இருக்கு. பிளஸ் நம்ம ஈரோடு ஈஸ்ட் பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் லொகேஷன் 237 237 லொகேஷன்ஸ் இருக்காங்களா. அதுல 53 லொகேஷன்ஸ், போலிங் பூத் லொகேஷன்ஸ் 53 லொகேஷன்ஸ் இருக்கு. அதுல டோட்டல் போலிங் ஸ்டேஷன்ஸ் 237 இருக்கும். பிளஸ் இது சம்பந்தமா நம்ம எல்லா ஒரு MCCக்கா டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் ஒர்க்ஸ்க்கா ஒரு நோடல் ஆஃபீஸ் இருக்கிற ஆர்டர் நம்ம போட்டுட்டோம். அந்த ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுக்கான நாளைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி அந்த கண்ட்ரோல் ரூம் நம்பர் எல்லாருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் மூலமா கொடுத்துருவாங்களா. ஸோ இந்த MCC சம்பந்தமா என்னென்ன லெட்ஸே கம்ப்ளைண்ட் இருக்கா அந்த கண்ட்ரோல் ரூம்ல பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சி விஜில் ஆப் இன்னைக்கு ஆல்சோ எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சொல்லும் போது சி விஜில் ஆப் ஒரு சொல்லியிருக்காங்களா. அந்த MCC சம்பந்தம் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கா நம்ம அந்த சி விஜில் ஆப் மூலமா பதிவேட்டு பண்ணிக்கலாம். அது பண்ணா உடனே நம்ம இந்த கண்ட்ரோல் ரூம்க்கு வந்து we can take the action immediately. அதுதான். இது எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் அந்த பொங்கல் நாள் தான் இருக்கும். பட் ஸ்டில் இது எல்லா எலெக்ஷன் சம்பந்தமா இருக்கும்போது திஸ் நாமினேஷன் அண்ட் ஆல் ப்ரோசஸ் வில் பி ஹேப்பனிங் இந்த பொங்கல் நாள் தான் நடக்கும். அது சம்பந்தமா நம்ம 10ஆம் தேதி இது எல்லாம் எந்த டைமிங் வி வில் கிவ் த நோட்டிபிகேஷன், அது மொத்தமா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிவித்து வரும்.
24 மணி நேரத்துல பொது இடங்கள் இருக்கக்கூடிய விளம்பரங்களாக இருக்கட்டும், 48 மணி நேரத்துல தனியார் இடங்கள் தனியார் இடங்கள் சிலைகள் இப்போ எவ்வளவு பறக்கும் படிக்க மொத்தமா இது வரைக்கும் டோட்டலா எவ்வளவு போட்டுருக்காங்க அவங்க வந்து இது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் மூலமா தான் போட்டுருவாங்க. ஆக்சுவலி இது 10ஆம் தேதி அப்புறம் இன்னொரு ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இருக்கும், SST ஒரு டீம் வரும். அதை போட்டா இன்னொரு டீம் அடிஷனல் ஆகல. பேஸ்ட் ஆன் இது எலெக்ஷன் அப்சர்வர் ஆல்சோ இந்த வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அந்த பேஸ் பண்ணா நம்ம டீம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் 3 டீம் 24/7 அந்த 6 hours இந்த டைம்குள்ளே இருக்கும். அது இல்லாம சில டீம்ஸ் ஒரு நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் இந்த VVT சொல்லுவோம் அண்ட் வீடியோ சர்வேல வீடியோ VVT டீம் இருக்கா, பிளஸ் இந்த மீடியா மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு, அந்த ஆல்சோ டீம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 50,000 அது அது சம்பந்தமா நம்ம இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிவிச்சு. 50,000 ரூபாய் எடுத்து செல்லும் அது அது ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி அப்படிதான் இருக்கும். அது இருக்கும்போது டெஃபினெட்லி நம்ம ஒரு ஆவணங்கள் இருக்கணும். இந்த FST டீம் இருக்கும்போது செக் பண்ணும்போது இந்த ஆவணங்கள் கட்டாயம் தேவைப்படும். அது சீஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆல்சோ இங்க ஒரு டீம் ஆஃப் ஆபீசர்ஸ் இருக்கும், அந்த மூலமா தான் அதை ஃபர்தர் விசாரணை பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணா ஆர் சீஸ் பண்ண அந்த இது இருக்கும். பட் டெஃபினெட்லி 50,000 மேலே இருக்கும்போது நம்ம அந்த ஆவணங்கள் ஹாஸ்பிட்டல் பேமெண்ட் இருக்கா, என்ன பேமெண்ட் இருக்கா, அதுக்கான ஆவணங்கள் இருக்கும்போது பொதுமக்களுக்கு நல்லது. கூட்டங்கள் நடத்துவது அது அது சம்பந்தமா இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் மூலமா ஒரு உங்களுக்கு இது வரும். அது போலீஸ் பர்மிஷன் பிளஸ் RO பர்மிஷன் மூலமா தான் நடக்கும். ஸோ அது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் இங்க தான் நம்ம நடக்க போறோம். இல்ல நாளைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது டோல் ஃப்ரீ நம்பர் நாளைக்கு தான் ஆக்டிவேட் ஆயிடும். நாளைக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்ட அப்புறம் நான் இன்ஃபர்மேஷன் இப்போ அதை போயிட்டே இருக்கேன். நேத்துல இருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் சொல்றோம். அது 6ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ தொடர்ந்து நாளைக்கு வந்து இந்த பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 200%, லெட்ஸ் நமக்கு 237 மிஷின் இருக்கா, அதோட அதிகமா லைக் 400 மஷின், லைக் 200% மஷின் செக் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான அந்த பெயில் மூலமா ஒரு டீம் இருக்கும் தனியா, அதை தான் டீம் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு அது ப்ரோசஸ் முடிச்சிடும். அதை முடிச்சிட்டு அப்புறம் அது எல்லா மஷின்ஸ் ரெடியா இருக்கும். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.